டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல காமெடி ஆக்டர் யோகி பாபுவோட மேரேஜ் பிப்ரவரி 5ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா. சினி ஃபீல்ட்ல ஏதாச்சும் சாதிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருந்த யோகி பாபு இப்போ திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம் த்ரிஷாவும் நயன்தாராவும் தான் அப்படின்னு ரொம்ப ஃபன்னியா சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்கள அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்போ வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பெல்லாம் தமிழ் சினிமால காமெடி ஏரியா அப்படின்னு எடுத்துட்டாலே ரொம்ப பிஸியான ஆக்டரா இருக்கிறவர் யோகி பாபு தான். வெரி ஷார்ட் பீரியட்ல விஜய், அஜித், ரஜினி உள்ளிட்ட நிறைய முன்னணி ஹீரோஸ் கூட வந்து இவங்க ஆக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு கால் ஷீட் இல்லாத அளவுக்கு இவர் பயங்கரமான பிஸியான ஷெடியூல்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாரும் சொல்றாங்க. பிகில் ஆடியோ லான்ச் அப்போ கூட தளபதி விஜய் வந்து இவங்களை பயங்கரமா கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, வீட்டு கிரக பிரவேசத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு நீங்க நடிச்சிருக்கீங்களாமே, சோ கல்யாணம்னா தாலி கிட்டவாது போவீங்களா அப்படின்னு பயங்கரமா கலாய்ச்சிருக்காரு. யோகி பாபுவோட மேரேஜ் சம்பந்தமா சில மாதங்களுக்கு முன்னாடி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, சபிதா ராய் அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸோட யோகி பாபு சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோஸ் வந்து சோசியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சு. அவரை தான் யோகி பாபு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அடுத்த சில நாட்கள்லயே வந்து யோகி பாபுவும் சபிதாவும் இந்த தகவலை வந்து டோட்டலா மறுத்துட்டாங்க. எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த மாதிரியான தகவல் வந்து தவறான தகவல் அந்த மாதிரின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. ஆனாலும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்து யோகி பாபு துரத்திக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ ரீசெண்டா நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல எப்போ மேரேஜ் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இவரை ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா, நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டு வந்துட்டேன், பட் என்னதான் ஒரு பொண்ணும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபன் மோட்ல ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. இந்த சிச்சுவேஷன்ல உண்மையிலேயே யோகி பாபுவுக்கு பிப்ரவரி 1st வீக்ல மேரேஜ் நடக்க போகுதுன்னு, அதுவும் ரொம்ப எளிமையான முறையில நடக்க போகுது அப்படின்னு சில இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. ஸோ அவரை பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த சோசியல் மீடியா இருக்கே அதுல இப்பவே 3 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன இவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறாரா, அவங்களோட கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷால ஆரம்பிச்சு நயன்தாரா வரைக்கும் ஒருத்தர் விடாம நம்ம கூட கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ நம்மளால பாவம் அந்த பிள்ளைங்களுக்கும் எதுக்கு கஷ்டம், எதுக்கு இந்த வேண்டாத பிரச்சனை, அதனாலதான் வந்து கல்யாணத்துக்கு நானும் ஒத்துக்கிட்டேன். இன்னொன்னு, எங்க வீட்லயும் எனக்கு கால் கட்டு போடலைன்னா சாமியார் ஆகிருவேனோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட், லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து பார்த்த பொண்ணு தான், சாதாரண குடும்பத்துல சேர்ந்த பொண்ணு தான். எனக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு மனைவியா வரப்போறவங்க என்ன மட்டும் இல்ல, என்னோட ஃபேமிலி, அம்மா அப்பா தங்கைன்னு என்னோட ஃபேமிலி எல்லாரையுமே ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிற பொண்ணாதான் இருக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரியான ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டாங்க, நானும் மாப்பிள்ளை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமா சிரிச்சிருக்கிறாரு. அவர் திருமணம் செஞ்சுக்க போற பெண்ணோட பேரு வந்து பார்கவி. 2 ஃபேமிலியுமே வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் போல, அதனால அவங்க வீட்டுலவே பார்த்து பேசி முடிச்சிருக்காங்க. இந்த மேரேஜ் வந்து ரொம்ப சிம்பிளா திருத்தணி முருகன் கோவில நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் யோகி பாபு சொல்லியிருக்காரு. ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து மேரேஜ்ல கலந்துப்பாங்களா இல்லைன்னா ரிசப்ஷன்ல கலந்துப்பாங்களா அப்படிங்கறத பத்தி இன்னும் எதுவும் டிசைட் பண்ணல போல. இவர் தற்சமயம் இவர் திருநெல்வேலியில ஷூட்டிங்ல இருக்கிறாரு. ஸோ அடுத்த இன்னும் சில தினங்கள்ல சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாரு தன்னோட மேரேஜ் டேட் பத்தி அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.